ஆதிரை சார். ஆதிரைக்கு மட்டும் ஏன் எந்திக்க முடியல? ஆதிரை சார். உங்களுக்கு முன்னாடி 4 பேர் எந்திக்க சொல்றாங்கல்ல. ஓகே ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நார்மலா தான் சார் சொன்னேன். 4 பேர் உங்க முன்னாடி எந்திரின்னு சொன்னாங்கல்ல. அது பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அது பிரேக் பண்ணல சார், அது அவங்களோட விருப்பம். உங்களோட விருப்பத்துக்கு இங்க வரல. ஆக்சுவலா இது அது இல்ல ஷோ. அது நம்ம ஒரு இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணும்போது அது வேற நம்ம வேறன்னு தனித்தனியா பார்க்க தெரிஞ்சுக்கணும். பர்சனல் எடுத்தா ரொம்ப ஹர்ட் ஆயிடும். நல்லது இல்லை. நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் பிரின்னு பிரித்து எடுத்துட்டாருங்க. இந்த ஆதிரை அவங்களாம் சுத்தமாக மரியாதையே தெரியாத மாதிரி இருக்குது. அவங்கள எல்லாம் விடவே இல்லை. கமருதீன் எல்லாரையும், முக்கியமாக இந்த ஆதிரை எழுந்து நிற்காததுக்கு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு. அதுவும் சாரி சார் அந்த மாதிரி எதனா கேட்டிருந்தா பரவாயில்ல. அவங்க எப்படி பேசுனான்னா கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே இல்லாத மாதிரி பேசுனது தான் அங்கே இதுவாகிடுச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு அவ்வளோ பெரிய ஷோ நடக்குதுன்ற போது தான் கொஞ்சம் ஒரு மரியாதையாக நடந்திருக்கலாம். மற்றபடி எல்லாரையுமே ஃபஸ்ட் நாள்னோடு பார்க்கல, எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாருங்க. ஏன்னா போன பிக் பாஸே ரொம்ப ஒரு மாதிரியாக போயிடுச்சு. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்வதி அவர்களையும் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க.